our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் வச்சு பக்கோடா பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய், அரிசி மாவு, சோள மாவு, கடலை மாவு, வெங்காயம், மல்லி இலை, மிளகாய் தூள், கேசரி பவுடர், சீரகம், கரம் மசாலா, எண்ணெய் மற்றும் உப்பு. ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு வெண்டைக்காய் சேர்த்துட்டு இதோட 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் இதோட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட காரத்துக்காக மிளகாய் தூள் கொஞ்சம், வெங்காயம், இதுக்கும் மேலே சீரகம் கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், தேவைக்கேற்ப உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதோட கலருக்காக கேசரி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை எடுத்து போட்டு பொரிச்சிடலாம். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக இருக்குது. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிட்லாம்.